தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கப்பா. ஒரு தண்ணி கூட இதே கேட்ட உயிரோடு இருந்தா நான் ஆவணிப்பூர் கொளப்பூர் கிழக்கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆவணிப்பூர். நான் வந்து கேப்டன் பார்க்கறதுக்காக வந்தேன். எனக்கு எங்களை பார்க்க விடாம போலீஸ் பாதுகாப்பு சரியில்லாம கேப்டனை பார்க்க முடியாம கீழே எல்லாம் தள்ளி விட்டு இது மாதிரி காலில் அடிபட்டுச்சு. நடவடிக்கை இல்லாம வந்துக்கிற அத்தனை பேருக்கு தண்ணி தராம கேப்டன் எல்லாருக்கும் தண்ணி சோறு போட்டு வந்தவர்களுக்கு ஒரு தண்ணி பாட்டு தராம இந்த காவல்துறை சரியான இந்த கவர்மெண்ட் சரியான நடவடிக்கை எடுக்காம அனைவரையுமே இப்போதைக்கு இந்த தமிழ்நாட்டில இருந்து 4 மாவட்டம் மட்டும்தான் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தலைவரை பார்க்க வந்துருங்க. உன்னை விடிய தமிழ்நாடு முழுக்க எங்கிருந்து வந்தாலும் வரும் வந்து கொண்டே இருக்கிறது. தலைவரை நாங்க கடைசியா பார்க்க வரோம். எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுங்க. உங்களுடைய என்ன இதுவாண்டா நீங்க எங்களை பண்ணீங்க. ஆனா எங்க தலைவரை நாங்க பார்க்கணும். அதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணி கொடுங்கன்னு உங்களை காலில் விழுந்து நாங்க கேட்டுக்கிறோம். எங்க கடைசி ஆசை எங்க கேப்டனை நாங்க பார்க்கணும். அதுக்கோசம் எங்களுக்கு அதுக்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறாங்க. அனைவருக்குமே இது ஒரு பயங்கரமான இழப்புங்க. உண்மை, உழைப்பு, உயர்வு, இது மூணுமே எங்கேயுமே பார்க்க முடியாது. அண்ணனுடைய முகத்துல பார்த்தாலே அது ஒரு ஜொலிப்புங்க. ஆனா இன்னைக்கு எம்ஜிஆர்னு ஒண்ணு தெரியணும்னா கருப்பு எம்ஜிஆர். அவரு மக்களுக்கு நன்மையை சொல்லி நல்வழிய மக்களுக்கு அனைத்து பேர்த்துக்கும் காட்டியிருக்காருங்க. நன்மையை பழகு, ஒற்றுமையே உயர்வு அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தையும் கொடுத்த ஒரு கேப்டன். ஒரு இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. வணக்கம். காவல்துறைக்கு ஒரு அறிவிப்புனா வர மக்களுக்கு எடுத்துடாம இல்லாத ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஏன்னா உள்ள படுத்துக்கிற ஒரு கேப்டன் தலைவர் அவர்களுக்கு மக்கள் பார்த்தாதான் ஆத்மா சாந்தி அடையும். மற்றவங்க பார்த்தா ஆத்மா சாந்தி அடையாது. அவரோட மக்கள், அவரோட உழைப்பதுக்கு காரணம் அவரோட மக்கள், அவரோட உணர்வுகள், அவர் எல்லாமே மக்களுக்கு தான் காரணம். அப்படி இருக்கிறப்ப அந்த காவல்துறை என்ன பண்றோம்னா இடமுறையாது இல்லாம அழகா அமுச்சு விடணும். நாங்கள் மணிக்கணக்கில் நின்று ஒரு தலைவரை பார்க்கறதுக்கு முடியாத அளவுக்கு நின்று அவசப்பட்டு வந்தோம். அவர் மாதிரி ஒரு ஆளை நம்ம பார்க்கவே முடியாது. 4 பேர் நல்லது பண்ணாரா அதுதான் நம்ம பார்க்கணும். கருப்பு எம்ஜிஆர் இருந்தது அவர் ஒரு ஆள் தான், வேற யாரும் கிடையாது. எம்ஜிஆர் கட்டிட்டு அவர் தான், அடுத்த முதலமைச்சர் அவர் தான். ஆனா அது ஒரு மதுரைக்காரர் மதுரை வீரர் யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஆள்லாம் யாரும் கிடையாது. இந்த மாதிரி பொறக்க போறதும் கிடையாது, இந்த மாதிரி இறக்க போறது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஆள் வர வேண்டியது இப்ப இல்ல. இப்ப எல்லாம் பொறக்க போறது யாரும் கிடையாது. கேப்டன் சவாதமே செத்துட்டாரு போட்டீங்க. கேப்டன் செத்துட்டாரு போட்டீங்க ஹாஸ்பிட்டலுக்கு சொல்ல தப்பா போட்டு அவர் ஒரு வழியா நீங்க சாவடிச்சிட்டீங்க. நீங்க என்னன்னா கேப்டன் மறைஞ்சிட்டாரு. ஒரே ஒரு டயலாக் தான், இறந்துட்டாரு. இதுக்கு மேல யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கிறது தமிழ்நாடு மக்கள் ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். அதுக்கு மேல என்ன பண்றாங்களோ அவங்க கிடையாது. கேப்டனோட யாரும் ஆளே கிடையாது, புரியுதா? கேப்டனோட ஆளே கிடையாது. எந்த தமிழ்நாட்டுல எந்த எவன் வந்தாலும் மக்களுக்கு தேவை செய்ய பார்த்தல. கேப்டன் ஆட்சியில் வராது நல்லா செஞ்சுக்கிறாரு. கேப்டனு தவிர யாரு ஆளே கிடையாது. யாரு வந்தாலும் செய்ய மாட்டாங்க. அவரு செஞ்ச நல்ல செயல இப்போ வந்தவங்க செஞ்சவங்க யாருன்னா அவர் செஞ்ச மாதிரி யாருன்னா செஞ்சிருக்காங்களா? பரவாயில்ல. ஆனா கேப்டன் மாதிரி ஒரு ஆளு கருப்பு எம்ஜிஆருக்கு அப்புறம் இல்ல, எம்ஜிஆர் அது கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். அவரை மாதிரி ஒரு ஆளு இருக்காங்களா? கருப்பு எம்ஜிஆர் தமிழ்னு சொல்றா, தலை நிமிர்ந்து நில்றான்னு சொன்னாரு. அவர் ஒரே ஆளு மட்டும் தான் சொன்ன ஆளு. வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொன்னாரு, எல்லாத்தையும் பண்ணாரு. அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க எல்லாத்தையுமே. ஜனங்களை லைன் கட்டி விட்டுருந்தா எவ்வளவு அன்பை போய் பாத்துக்கோ. தலைவருங்க இறந்துருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்க இறந்துருக்காங்க. கட்டி கொடுங்க லைனா, நாங்க போயிட்டு வருவோம். 9 வண்டியில் நிக்கிறேன், நான் பார்க்கவே இல்லை தலைவர். நான் பார்க்கவே இல்லை. உயிர் போயிடுச்சுன்னா அந்த உயிர் யாரு வைப்பாரு? 2 பேர் மைக்கம் ஊன்ட்டாங்க. இதே மீடியா அவரை எதிர்கட்சி தலைவரை சொல்ல என்னென்ன கிழிச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப ஒரே இருந்திருக்கலாம் பொழுது, இவரே இருந்திருக்கலாம் பொழுது, அவரு ரொம்ப நல்லவரே வந்தா சோறு கிடைக்கும், இது பண்ணா எல்லாம் நல்லது கிடைக்கும்ன்றீங்களே. அத முதலே யோசிச்சிருந்தா வந்திருப்பாருல்ல. அவரு ஹாஸ்பிட்டல் போன ஒரே ஒரு கவலை, தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும் அவர் எலெக்ஷன் ஆகாத கவலையிலேயே தான் ஒரு 10,000 கண்டி அவரா போய் படுக்கல. நான் தீவிர விஜயகாந்த் ரசிகன். ஆரம்பத்துல இருந்து எனக்கு 90 வயசுல இருந்தே, எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே தீவிர விஜயகாந்த் ரசிகர். அதுக்கடுத்து அரசியலுக்கு சின்ன சின்ன ஒரு மூவ்மெண்ட்டும் எல்லாம் எந்த கட்சி வச்சு ஆளுங்கட்சி எல்லாத்தையுமே அதிர வச்சிருச்சு.
அந்த அளவுக்கு ஒரு கேப்டன் வந்துட்டு இந்த அளவுக்கு மக்களுக்காக உழைத்த ஒரு தன்மான தலைவர், மக்களுக்காக உழைத்தவர் அவர் தான், விஜயகாந்த் தான். வேற யாரும் வந்து அந்த அளவுக்குலாம் வறுமை ஒழிப்பு தினமாக 25 பிறந்த நாள் வந்துட்டு வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட வேண்டும்.